இந்த வேளையில உற்சாகமாய் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருக்கு. நைட்டு தூங்காம பலவீனங்கள் காணப்படலாம். சமூகத்துல காணப்பட வேண்டும். இங்க வந்து காணப்படும். ஆண்டவருக்கு நம் மூலமாய் மகிமைப்படுவதாக. ஒரு பாடலின் ஒரு அடியை கூட இந்த வேளையில பாடிட்டு நம்ம ஆண்டவருக்கு மகிமையை செலுத்தி நம்மை ஆண்டவருடைய கரத்துல ஒப்பு கொடுத்து நம்ம செய்திக்குள்ளாய் கடந்து செல்வோம். குயவனே படைப்பின் காரணன், களிமண்ணான என்னையே கண்ணோக்கி பார்த்திடுமே என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம வெறுமையாக்கி, ஆண்டவரே நாங்கள் வெறும் களிமண் மாத்திரமே, உங்களுடைய கரத்துல வரும் பொழுதுதான் நாங்கள் அழகாக வணையப்படுகிறோம் என்று சொல்லி இந்த வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுத்து இந்த பாடலை பாடுவோம். குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, நிரம்பி வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வெறுமையான பாத்திரம் நான் வெறுத்து தள்ளாமலே, வழியும் பாத்திரமாய் விளங்க செய்திடுமே. வேதத்தில் காணும் பாத்திரம் எல்லாம் இயேசுவை போற்றிடுதே. என்னையும் அவ்வித பாத்திரமாய் வணைந்து கொள்ளுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. குயவனே குயவனே படைப்பின் காரணனே, களிமண்ணான என்னையுமே கண்ணோக்கி பார்த்திடுமே. கண்ணோக்கி பார்த்திடுமே. அன்பின் இயேசுவே நன்றி செலுத்துகிறோம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த உயிர்த்தெந்த காலவெளியில கூட எங்களை தாழ்த்தி வெறுமையாக்கி உடைய சமூகத்துல தருகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, ஜீவன் உள்ள தேவனை ஆராதிக்கும்படியாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரமையா, தாவீதை போல ராஜா உம்மை துதிக்கிறவர்களாக என் தேவனே எங்கள் நாவுகளை நீர் மாற்றும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். உற்சாகமான ஆவி எங்களை தாங்கும்படியாய் செய்வீராக. எந்த சோர்வுக்கு இடம் கொடாதபடி இந்த வேளையில ராஜா ஆண்டவரே அப்பா உற்சாகமா நம்முடைய வார்த்தைகளை தியானிக்கக்கூடிய கிருபைகளை தருவீராக. அடிமையும் பலப்படுத்தி மறைத்து நீங்க உடைய வார்த்தைகளை தரும்படியாய் ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். இடைப்படுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மீண்டும் யாவரையும் வாழ்த்துகிறேன். ஐயா கூட மனப்பாட வசனம் என்னன்னு சொல்லிட்டு கேட்டாங்க. கடந்த ஆண்டுல கூட நம்ம வாக்குதத்த வார்த்தைகள் என்ன செய்தோம், 12 மாதங்களுக்கான 12 வாக்குதத்தங்களை மனப்பாடம் செய்தோம். அடுத்த மாசம் நமக்கு அந்த வாக்குதத்தம் கிடைத்த பிறகு
ஒருவேளை உங்களுக்கு மறந்திருந்தா கூட நம்ம அந்த வாட்ஸ்அப்பில் நம்முடைய குரூப்பில் அந்த வசனங்களை நாங்கள் அதை எடுத்து உங்களுக்கு அது நாங்கள் அனுப்பி விடுவோம். நீங்கள் அதை மனப்பாடம் பண்ணி கடைசியில் சொல்லலாம். இல்லை எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் நம்ம நீதிமொழிகளில் கூட ஒரு 10 வசனம் கூட என்ன செய்யலாம், நம்ம மனப்பாடம் பண்ணலாம். ஆண்டவருடைய வார்த்தைகளே தியானிக்கிறது எப்பொழுதுமே நமக்கு எப்படிதான் நல்லதுதான். ஹல்லேலூயா. வசனம் கிடைக்க கூடாத பஞ்சம் வரப்போகிறது. ஆண்டவர் கிருபையாய் சில திட்டங்களை எல்லாம் கொடுத்து வசனங்களை எழுதவும் அநேக போட்டிகளை நடத்தவும் கர்த்தர் நமக்கு கிருபை பாராட்டி கொண்டிருக்கிறார். அந்த நல்ல தயவுகளுக்காய் தேவ நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த வேளையில கூட நாம் யாவரும் உற்சாகமாய் காணப்படுவோம். நேரத்தோடு ஆலயத்துக்கு வருவதற்கு நாம் முயற்சிகள் எடுப்போம். ஆண்டவர் நிச்சயமாய் நம்மிடத்துல கணக்கு கேட்கிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். வேற எங்க போனாலும் நேரத்தோடு செல்கிறதான நாம் ஆண்டவருடைய ஆலயத்துக்கு ஏதோ அட்டண்டன்ஸ் போடுற மாதிரி வந்தோம்னா அதுக்கேத்த பலன்தான் ஆண்டவர் நமக்கு தருவார். நிச்சயமா ஆண்டவர் நம்ம இடத்துல கணக்கு கேட்பார். நம்ம அதற்காக உண்மையாக உள்ளத்துல உணர்வடைந்து அதுக்காக என்ன செய்வோம், நம்ம முயற்சிகளை எடுப்போம். கர்த்தர் நம்ம கேட்டு நம்ம வாஞ்சித்தான் ஆண்டவர் அதோடைய விருப்பத்தை நிறைவேற்றுகிற தேவனாய் அவர் காணப்படுகிறார். கர்த்தர் நல்லவர். இந்த காலவெளியில கூட ஆண்டவருடைய வார்த்தைகளுக்குள்ளதாய் நாம் கடந்து செல்லலாம். யாவரும் ஜெபத்துல தாங்கிக் கொள்ளுங்கள். ஆண்டவர் எங்களோட பேசுங்கன்னு சொல்லிட்டு வாஞ்சியோடு நாம் காணப்படுவோம். கர்த்தர் அடிமை மறைத்திடப்படுவாராக. இந்த நாளின் தியானத்துக்காக நம்ம எடுத்துக்கொண்ட வேத பகுதி ஆபகூக்கின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அதின் 13வது வசனம். 1084வது பக்கம். ஆபகூக் 1:13. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரோ? பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறதென்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விளங்குவது போது நீ மௌனமா இருக்கிறதென்ன? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கிலும் நீதிமானை விழுங்கும் பொழுது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன? இங்கே நாம் பார்க்கும் பொழுது தீர்க்கதரிசியாகிய ஆபகூக் தேவனிடத்துல என்ன செய்கிறார், உரிமையோடு அவர் என்ன பண்றார். இப்ப நம்மளுடைய பாஷையில சொல்லணும்னா வாட்ஸ்அப்ல என்ன பண்றோம், சேட் பண்றோம். நம்ம ஒண்ணு சொல்ல அவங்க ஒண்ணு சொல்ல மாத்தி 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 என்ன செய்கிறோம், மெசேஜ் போட்டுக் கொள்கிறோம். அதே போல இங்கே இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்துல என்ன செய்கிறார், உரையாடுகிறார் அல்லது உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். ஏன்பா, ஏன் இப்படி இருக்கீங்க? நீங்க தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா? ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவரா? தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. அவர் பரிசுத்தராய் காணப்படுகிறார், நிகரே இல்லாதவர். நம்ம இந்த சாரோனின் ரோஜா பாடலை பாடும்போது கூட நம்ம பாடணும்ல, அவர்ல பழுதொன்றும் இல்லை. ஹல்லேலூயா. என்ன பண்ண மாட்டாங்க, நல்லவங்களா இருக்க முடியாது, ஏதாவது ஒரு குறைகள் காணப்படும். ஆனால் நம்ம ஆராதிக்கிற தேவன் அவர் சுத்தம் உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர். ஹல்லேலூயா. ஆகையினால் தான் ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்துல 6வது அதிகாரத்துல அந்த ஆண்டவருடைய தரிசனம் அந்த ஏசாயாக்கு கிடைத்த பொழுது அந்த கேராபீன்கள் சேராபீன்கள் என்ன சொல்லி ஆண்டவரை துதிக்கிறது? சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 அப்படின்னு செய்கிறது. அந்த சேராபீன்கள் துதித்து கொண்டே ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறது. ஹல்லேலூயா. நம் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ளவர் என்று சொல்லி இந்த வேதாந்தத்தில் அநேக இடங்களில நாம் வாசிக்க முடியும். அநேக இடங்களில சங்கீதங்களிலும் சரி, அநேக வேத பகுதிகளிலும் ஆண்டவர் பரிசுத்தம் உள்ள தேவன் என்பதை நிறைய இடங்களில நம்ம பார்க்க முடியும். இதை நன்கு அறிந்ததான இந்த ஆபகூக் தீர்க்கதரிசி ஆண்டவரிடத்தில் என்ன செய்கிறார், உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, அப்புறம் ஏன் ஆண்டவரே நீங்க அக்கிரமத்தை நீங்க பார்த்து கொண்டிருக்கீங்க, ஏன் மௌனமா இருக்கீங்க, ஏன் பேசாம இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல பேசுகிற ஒரு சம்பாஷணை தான் இந்த காரியமாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட அப்படிப்பட்ட உள்ளத்தோடு நிறைய பேர் நம்ம வந்திருக்கலாம். எத்தனை பேர் அப்படிப்பட்ட சூழ்நிலைகளோடு நம்ம வந்திருக்கிறோம்? ஏன் ஆண்டவரே, ஏன் எனக்கு இது இன்னும் நடக்கல, ஏன் எனக்கு இந்த காரியம் செயல்படல, ஏன் என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த காரியம் நடைபெறல,
இப்படி சொல்லிட்டு என்ன பண்றோம், அநேகர் வந்து ஆண்டவருடைய சமூகத்துல குமுறல்களோடு நம்ம வந்திருக்கிறோம். அதே போலதான் இந்த ஆபகுக் தீர்க்கதரிசி என்ன செய்கிறார், ஆண்டவரிடத்துல குமுறுகிறார். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில காரியங்கள் ஆண்டவருடைய சமூகத்துல கேட்டு அது நடக்கலைன்னா என்ன பண்ணிடுவாங்க, அவ்வளவுதான், ரிட்டர்ன் பேக், அப்படியே வரவே மாட்டாங்க, சர்ச்சுக்கே வரமாட்டாங்க. கிறிஸ்மஸ்க்கு வருவாங்க, அப்புறமா குட் ஃப்ரைடேக்கு வருவாங்க, அவ்வளவுதான் அவங்களோட இது. ஆனால் ஆண்டவரிடத்துல நெருங்குகிறவர்கள், அந்த ஆண்டவர்கிடத்துல ஒரு உறவாட விரும்புகிறவர்கள் என்ன செய்வார்கள், ஆண்டவரிடத்துல போராடுவார்கள். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நான் உண்மையா தானே ஜெபிக்கிறேன், ஏன் எனக்கு இது நடக்கல, ஏன் இந்த காரியம் என்னுடைய வாழ்க்கையில நிறைவாகல, அப்படி சொல்லி என்ன பண்ணலாம், உண்மையாக இருக்கிறவர்கள் ஆண்டவரிடத்துல நெருங்கி நெருங்கி வாழ்கிறவர்கள் என்ன பண்ணுவாங்க, ஆண்டவரிடத்துல கேட்பார். இந்த கால வேளையில நம்ம இந்த வேளையில நினைச்சு பார்ப்போம், நம்ம எந்த கேட்டகரியில இருக்கோம். ஆபகுக்கு போல ஆண்டவரிடத்துல உரிமை பாராட்டி ஒரு அப்பா கிட்ட பேசுறது போல நம்ம பேசுறோமா, அல்லது நம்ம என்ன செய்கிறோம், ஒரு ஸ்டெப் பின்னாடி போறோமா? சும்மா யாரா கேட்பாங்களே, பாஸ்டர் என்ன வரலன்னு கேட்பாங்க, அவங்களுக்கு ஒரு வேலை கிடையாது, அதனால என்ன பண்ணுவாங்க, உடனே ஃபோன் பண்ணி ஏன் வரல, ஏன் போன வாரம் வரல, ஏன் இந்த வாரம் வரலன்னு கேட்பாங்க. அதனால என்ன செய்யணும், சர்ச்சுக்கு போறோம், அந்த ஒரு இதுல வருமா, இல்ல உண்மையான நெருக்கத்தோடு இருக்குமா? ஹல்லேலூயா. ஒருவேளை நீங்க நினைச்சிருக்கலாம், இந்த வருஷம் 25வது வருஷத்துல எனக்கு எதுவுமே நடக்கவே இல்லையே, நான் நினைச்ச மாதிரி எந்த காரியங்களுமே நடக்கலையே, எவ்வளவு நாள் நான் ஜெபிச்சிட்டேனே நடக்கலையேன்னு சொல்லிட்டு என்ன செய்யலாம், சில காரியங்களை ஆண்டவரிடத்துல முரண்பாடுகளோடு இந்த வேளையில குமுறல்களோடு நம்ம வந்திருக்கலாம். ஆபகுக் தீர்க்கதரிசி அவ்விதமாய் செய்கிறார். ஹல்லேலூயா. ஏனென்றால் அவருக்கு ஒரு ஒரு தனிப்பட்ட ஒரு தொடர்பு இருந்தது, ஆண்டவரோடு ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பு இருந்தது. ஹல்லேலூயா. ஆகையினால் தான் அவர் உரிமையாய் கேட்கிறார், தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனே, அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்னை துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? ஹல்லேலூயா. இங்கே நிச்சயமாகவே இது உரிமையாய் பேசுகிற ஒரு அனுபவம் முதலாவதாக நமக்கு காணப்பட வேண்டும். முதலாவது நமக்கு என்ன தெரியணும்னா, நம்முடைய தேவன் பரிசுத்தர். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நடைபெறுகிற எதிர்மறையான காரியங்கள், தீமையான காரியங்கள்லாம் ஆண்டவருக்கு தெரியாதது இல்ல, அவர் எல்லாவற்றையும் தெரிந்திருக்கிறார். ஏற்ற வேளையில கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் அப்படி விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பே. அதுதான் நம்முடைய தாரக மந்திரமே. என்ன செய்தி எடுத்தாலும் அந்த வார்த்தை தான் நம்முடைய தாரக மந்திரம். நீ விசுவாசித்தால். ஒருவேளை தாமதமாகலாம், சூழ்நிலைகள் மோசமாகிறது போல காணப்படலாம், ஒரு தடைப்பட்டு கொண்டே இருக்கலாம். எப்படிப்பட்ட சூழ்நிலைகளா இருந்தாலும் கர்த்தர் நிச்சயமாக எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஏனென்றால் நான் அவருடைய மகள், நான் அவருடைய மகள். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில அந்த அறிக்கை நமக்குள்ள காணப்பட வேண்டும், அந்த உரிமை நமக்குள்ள காணப்பட வேண்டும். அப்படி இருக்குதுன்னா நம்ம ஒரு நாளும் எங்கேயும் ஓடி போயிட மாட்டோம், ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு எங்கேயும் போக முடியாது. நம்ம சங்கீதக்காரன் கூட ஜெபிக்கிறார் பாத்தீங்களா, உடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் ஆண்டவரே, உடைய ஆவிக்கு மறைவா நான் எங்கே போவேன் ஆண்டவரே, அதுக்கு எனக்கு வேற வழியே இல்லை ஆண்டவரே, உம்மை விட்டா எனக்கு ஒரு வழி இல்லை. ஹல்லேலூயா. அநேக சங்கீதங்களை நம்ம பார்க்கும் பொழுது அநேக சங்கீதக்காரர்கள் இவ்விதமாய் தான் ஆண்டவரிடத்துல என்ன செய்திருக்கிறாங்க, புலம்பி இருக்கிறாங்க. ஆண்டவரிடத்துல புலம்பி புலம்பி எப்படி இந்த ஆபகுக் கேட்கிறாரோ அதே போல, ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, நீங்க ஏன் ஆண்டவரே அந்த தீமையெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க, ஏன் அவங்களாம் செழிக்கும் போது நீங்க ஏன் அமைதியா இருக்கீங்க, அப்படி சொல்லி என்ன பண்றாங்க, உரிமை பாராட்டி முறையிடுகிறதை, புலம்புகிறதை என்ன பண்றோம், நம்ம வேதத்துல பார்க்கிறோம். அநேக சங்கீதங்கள், உதாரணமாக ஒன்று ரெண்டு நம்ம வாசித்து பார்க்கலாமா? சங்கீதங்களின் புஸ்தகத்துல நம்ம பார்க்கும் பொழுது, சங்கீதம் 73:3 பார்க்கும் பொழுது அங்கே வந்து சங்கீதக்காரர்கள் புலம்புகிறார்கள். சங்கீதம் 35:25 நம்ம பார்க்கலாம். அநேக சங்கீதங்களை நம்ம பார்க்க முடியும். உதாரணமாக வாசிக்கலாம். சங்கீதம் 35:25. அவர்கள் தங்கள் இருதயத்திலே ஆ ஆ இதுவே நாங்கள் விரும்பினது என்று சொல்லாத படிக்கும், அவனை விழுங்கி விட்டோம் என்று பேசாத படிக்கும் செய்யும். இது வந்து அந்த சத்துருக்களை குறித்து முறையிடுகிற காரியமாக இது காணப்படுகிறது. ஆண்டவரிடத்துல, ஆண்டவரே நீங்க ஏன்பா அமைதியா இருக்கீங்க,
அவங்க வந்து எங்களுடைய சத்துருக்கள் வந்து நாங்க இதை ஜெயிச்சிட்டோமே, அவங்க வந்து அவங்கள நாங்க தோக்கடிச்சிட்டோம்னு சொல்ற மாதிரி அந்த சூழ்நிலையில எங்களை ஏன் ஆண்டவரே விடுறீங்க அப்படின்னு கேக்குறாங்க. 73:3 நம்ம பார்க்கும் பொழுது, துன்மார்க்கன் அவன் வந்து நல்ல செழிப்படைகிறதை பார்க்கும் பொழுது, ஆண்டவரே எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொல்லிட்டு அந்த சங்கீதம் முழுவதிலும் சங்கீதகாரன் புலம்பி தீர்த்திருக்கிறத அங்க நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். சங்கீதம் 73 துன்மார்க்கரின் வாழ்வை நான் காண்கையில் வீம்புக்காரராகிய அவர்கள் மேல் பொறாமை கொண்டேன். அடுத்த வசனம், மரண பரியந்தம் அவர்களுக்கு இடுக்கண்களில்லை, அவர்களுடைய பெலன் உறுதியாயிருக்கிறது. நரற்படும் வஞ்சகத்து நரற்படும் வருத்தத்தில் அகப்படார்கள், மனுஷர் அடையும் உபாதியை அடையார்கள். அப்படி அந்த அதிகாரம் ஃபுல்லா நீங்க வாசிச்சுட்டே போனீங்கன்னா புலம்பி புலம்பி எழுதியிருப்பார் சங்கீதகாரன். ஆசாப் வந்து என்ன பண்றாரு, அவங்க துன்மார்க்கர் ஆண்டவரை தொழுது கொள்ளாதவர்கள் அவங்க நல்லா இருக்காங்களே, அவங்களுடைய வாழ்க்கை செழிப்பா இருக்கிறதே, அதெல்லாம் பார்க்கும் பொழுது எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆண்டவரே, நாங்க தானே இவ்வளவு கஷ்டப்படுறோம் அப்படின்னு சொல்லிட்டு புலம்புவாரு. ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா அவரு ஆண்டவர்கிட்ட உண்மையை ஒத்துப்பார். ஆண்டவரே, நான் காரியம் அறியாத மூடனா இருந்தேன் ஆண்டவரே, நான் புரிஞ்சுக்காம நான் பேசிட்டேன் ஆண்டவரே. அப்படியாக அவர் என்ன செய்கிறார், உணர்வடைகிறத அந்த கடைசி வசனங்கள்ல நம்ம பார்க்க முடியும். நிச்சயமாகவே நம்ம சில காரியங்கள் நமக்கு புரியாது, நம்ம என்ன பண்ணணும், ஆண்டவருக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலின் சத்தத்தை கேட்டார். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில அப்படிப்பட்ட ஒரு வியாகுலங்களோடு மன குமுறல்களோடு யாரெல்லாம் வந்திருக்கீங்களா, உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய சமூகத்துல ஊற்றி விடுங்கள். ஹல்லேலூயா. ஏனென்றால் நமக்கு ஒரு முன் உதாரணம் என்றால் வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அவரே தன்னுடைய பிதாவினால் என்ன செய்யப்பட்டார், ஒரு விசை கைவிடப்பட்டார். ஆண்டவரத்துல கேட்கிறார், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே, என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவரே ஆண்டவருடைய சமூகத்தில் என்ன செய்திருக்கிறார், கதறி இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்மலாம் எந்த மூலை, இந்த காலவேளையில கூட நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு நாளும் பின்வாங்குதல் நமக்கு முடிவல்ல. ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம என்ன செய்ய வேண்டும், நம்ம நெருங்கி நம்ம பார்க்க வேண்டும். நம்முடைய தேவன் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டிருக்கிறார். மனுஷன் நமக்கு செய்து கொண்டிருக்கிற, நம்முடைய பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், யாரா இனஜன பந்துக்களா இருக்கலாம், நம்மளை ஏமாற்றி நம்மளை வஞ்சித்து அநியாயமாய் நம்முடைய பொருட்களை எடுத்துக்கொண்டு நமக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்யாதபடிக்கு இப்படி எந்தெந்த துரோகங்களை யார் என்ன செய்து கொண்டிருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவர் கணக்குல வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம விடுகிற ஒரு சொட்டு கண்ணீருக்கும் ஆண்டவர் பதிலை வைத்திருக்கிறார். இந்த காலவேளையில சோர்ந்து மட்டும் போயிடாதீங்க, ஆண்டவரை விட்டு பின்வாங்கிறாதீங்க. இல்ல ஆண்டவருக்காக என்னென்ன காரியங்களை நீங்கள் செயல்படுத்தி கொண்டிருக்கீங்களோ அந்த காரியங்களை விட்டு விடாதிருங்கள். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆண்டவர் நமக்காக கிரியை செய்கிற தேவனா இருக்கிறார். ஆதியில பாத்தீங்கன்னா ஆதியாகமத்தின் புஸ்தகம் 4வது அதிகாரத்துல பார்க்கும் பொழுது, முதல் பிறந்ததான இந்த பூமியில பிறந்ததான மனிதர்கள் ஆண்டவரால உண்டாக்கப்பட்டவங்க 2 பேரு, ஆதாமும் ஏவாளும். அதுக்கு பின்பதாக அவர்களுக்கு பிறந்த பிள்ளைகளாகிய காயின் ஆபேல் 2 பிள்ளைகள். ஃபர்ஸ்ட் பிறக்கிறதான அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவங்களை பார்க்கும் பொழுது 2 பேரும் காணிக்கை கொண்டு வருகிறார்கள். மூத்தவன் காயின், அவன் வந்து என்ன செய்கிறான், விவசாய தொழிலை செய்கிறான். அடுத்தவன் ஆபேல் ஆடு மாடுகளை மேய்க்கிற தொழிலை செய்கிறான். முதல்ல காயின் காணிக்கை கொண்டு வருகிறான். அடுத்தது என்ன செய்கிறார், ஆபேலும் நல்ல கொழுமையான ஆடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ற, சிலரை கொண்டு வந்து ஆண்டவருக்கு படைக்கிறாங்க. ஆண்டவர் வந்து யாருடைய காணிக்கை அங்கீகரித்தார், ஆபேலின் காணிக்கையை அங்கீகரித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். காயினின் காணிக்கையை அங்கீகரிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த சூழ்நிலையில அந்த காயினுக்குள்ளதாக என்ன வருகிறது, ஒரு எரிச்சல் வருகிறது. அவனுடைய முக நாடி வேறுபட்டது என்று சொல்லி நம்ம வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட சூழல்ல ஆண்டவர் உடனே பார்த்துட்டாரு. அவன் முகத்தை பார்த்துட்டு என்ன சொல்றாரு, நீ ஏன் அப்படி இருக்கிற, நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ, இல்லை என்றால் என்ன செய்யும், பாவம் வாசற்படியில படுத்திருக்கும்னு சொல்லிட்டு ஆண்டவர் வான் பண்றார். ஆனாலும் அந்த சம்பாஷணை தொடர்ந்தும் என்ன செய்கிறான், காயின் ஆபேலை கொன்று போட்டு கொலை செய்து விடுகிறான்.
ஒருவேளை அவன் நினைச்சிருப்பான் யாரும் கேட்கறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் விசாரிக்கிற தேவனா இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. நிச்சயமாகவே பார்க்கும் பொழுது ஆண்டவர் அவனுக்காக வழக்காடுகிறார். ஆண்டவர் அந்த காயின் இடத்துல கேட்கிறார், நான் என்னாச்சு, உன் சகோதரன் எங்க, ஆபேல் எங்கன்னு கேட்கும்போது அவன் என்ன சொல்றான், எனக்கு தெரியாத, அவனுக்கு என்ன நான் காவலாளியோ, நான் வாட்ச்மேனா அவனை பார்த்துட்டே இருக்கிறதுக்கு அப்படி சொல்றான். ஆண்டவர் சொல்றாரு, அப்ப அவனுடைய சத்தம் அவனுடைய ரத்தம் என்ன செய்கிறது, பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது என்று சொல்லி ஆண்டவர் அவனுக்காக வழக்காடி அவனுக்கு ஆண்டவர் உத்தரவாதம் செய்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. அவர் நீதி உள்ள நியாயாதிபதி. இந்த கால வேளையில கூட எங்களுக்கு எந்த திறமை இல்லை, அல்லது எங்களுக்கு தேவையான தகுதி இல்லை, எங்களுக்கு பண வசதிகள் இல்லை, எங்களுக்கு ஆள் பலம் இல்லை, எங்களுக்கு கேட்கறதுக்கு யாருமே இல்லை, அப்படிப்பட்ட சூழ்நிலையில கைவிடப்பட்டவர்களாக ஒருவேளை நியாயத்துக்காக ஏங்கி கொண்டு இந்த கால வேளையில உள்ளத்துல கவலைகளோடு இந்த வேளையில வந்திருப்பீர்கள் என்றால், கர்த்தர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் நமக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட அந்த ஆபகுக்கை போல, ஆபகுக் ஒருவேளை தனிப்பட்ட காரியங்களுக்காக ஜெபிக்காவிட்டாலும் அவர் தன்னுடைய தேசமாகி யூதா தேசத்துக்காக என்ன செய்கிறார், அங்கே வழக்காடுகிறது. முந்தின அதிகாரங்கள் அடுத்த அதிகாரங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்றாக புரியும். ஆபகுக் தன்னுடைய தேசம் யூதா தேசத்துல அந்த நாட்களிலே நடந்து கொண்டிருந்ததான அந்த முறைகேடுகளுக்காக, எல்லா எதிர்ப்புகளுக்காக ஆண்டவரிடத்துல போராடுகிறார். அந்த யூதா தேசத்தின் மக்கள் பாவம் செய்தது நிமித்தமாக ஆண்டவர் என்ன செய்கிறார், அந்த பாபிலோன் தேசத்து அந்த குடிகளிடத்துல ஆண்டவர் இந்த யூதாவை விற்று போட்டு விடுகிறார். அவங்க நல்லவங்களான்னு பார்த்தா இவங்களோட அவங்க மோசம். இவங்களோட யூதா மக்களை விடவும் அந்த பாபிலோன் தேசத்தின் மக்கள் கொடியவர்கள், வஞ்சகர்கள், அவர்கள் மோசமானவர்கள். ஆனாலும் இந்த பிள்ளைகளை சரிப்படுத்தும்படியாக ஆண்டவர் என்ன செய்கிறார், சில காலம் அவங்களுடைய கரத்துல. எப்பவுமே நீங்க பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த மக்களை திருத்துறதுக்கு வழியே இல்லை. சில நேரங்கள்ல ஆண்டவர் அதை அனுமதிச்சிருவாரு, கொஞ்சம் டைம் கொடுப்பாரு. அவங்க கூப்பிட்டுட்டே இருப்பாங்க, ஆனாலும் ஆண்டவர் அந்த குறிப்பிட்ட நாட்கள் நிறைவேற வரைக்கும் என்ன செய்வார், கொஞ்சம் டைம் எடுத்துதான் என்ன பண்ணுவாரு, அந்த காரியத்தை சரி பண்ணுவார். அந்த மீன் டைம்ல தான் என்ன பண்றாரு, ஆபகுக் ஆண்டவரிடத்துல கேட்கிறார், ஆண்டவரே நீ தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அல்லவா, பின்ன ஏன் நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்க மாட்டீரே, பின்ன துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன, துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் பொழுது நீர் மௌனமாய் இருக்கிறது என்ன. ஹல்லேலூயா. நிச்சயமாகவே ஆபகுக் ஆண்டவருடைய ஒரு உண்மையான ஒரு பக்தனாய் அவர் காணப்படுகிறார். ஹல்லேலூயா. ஆகையினால்தான் அவன் அந்த தேசமே பாழாய் கிடக்கும் பொழுது ஆண்டவரை விட்டு தூரம் போகாமல் ஆண்டவருடைய பாதத்துல அமர்ந்து அவருடைய இரக்கத்துக்காக கெஞ்சி கொண்டே இருக்கிறான். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நமக்கும் ஆண்டவர் இதுல ஒரு பாடத்தை வைத்திருக்கிறார். நமக்கு வருகிறதான சோதனைகளுக்கு மத்தியில, அநீதிகளுக்கு மத்தியில, துன்பங்களுக்கு மத்தியில, தாமதங்களுக்கு மத்தியில நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம், பின்வாங்கி போகிறோமா, அல்லது ஆண்டவரிடத்துல நம்ம கிட்டி சேர்கிறோமா, இன்னும் அவருடைய பாதமே தஞ்சம் என்று அவரை புகழ்ந்து, ஆண்டவரை தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே நீர் ஏன் ஆண்டவரே நீர் இந்த தீமையை நோக்கி கொண்டிருக்கீங்க, நீங்க ஏன் பொறுமையா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, முறையிடுகிறதை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வேதாமத்துல நம்ம பார்க்கும் பொழுது அநேகர் பிள்ளைகள் ஆண்டவரிடத்துல தைரியமா பேசியிருக்காங்க. எசேக்கியா ராஜாவை பார்க்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, நீ வீட்டு காரியங்களெல்லாம் ஒழுங்குபடுத்து, இனிமேல் என்ன பண்ண மாட்ட, பிழைக்க மாட்ட, அவ்வளவுதான் உன்னுடைய சாப்டர் க்ளோஸ், அவ்வளவுதான் முடிஞ்சிச்சுன்னு ஆண்டவர் அவர்கிட்ட சொல்றாரு. ஆனால் இந்த எசேக்கியா என்ன செய்கிறார், அவர் ஆண்டவரிடத்துல அவளுடைய அவ்வளோ அந்த இன்டிமசி, அவரோட க்ளோஸா அவர் இருந்தனால அவர் என்ன பண்றாரு, ஆண்டவரிடத்துல உரிமையாக கேட்கிறார், ஆண்டவரே ஆண்டவரே கர்த்தாவே எனக்கு நீங்க என்ன செய்யுங்க, என்னை நோக்கி பார்க்க மாட்டீங்களா, நான் உமக்கு முன்பதாக மன உத்தமமா இருந்தேனே, உமக்காக அந்த காரியத்தை செய்தனே, இந்த காரியத்தை செய்தனே, இந்த தேசத்துல இருந்ததான எல்லா உமக்கு பிரியமற்ற காரியங்களெல்லாம் என்ன பண்ண, அகற்றி போட்டேனே, அப்படிலாம் உரிமையா ஜெபிக்கிறார். ஒரு தைரியம் பாருங்க, ஆண்டவரத்துல பேசுறது நமக்கு எத்தனை பேருக்கு அப்படிப்பட்ட ஒரு தைரியம் இருக்கு. ஆண்டவரத்துல நமக்கு வருகிற போராட்டங்கள் மத்தியில, ஆண்டவரே நம்ம உமக்காக நான் இதை செஞ்சனே அப்பா, உமக்காக இந்த காரியங்களெல்லாம் நான் செஞ்சனே,
ஏன்பா நீங்க எனக்கு இந்த காரியத்தை நீங்க நிறைவேற்றாம இருக்கிறீங்க? அதுதான் உண்மையான ஒரு பக்தியாய் காணப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆண்டவரோடு அந்த நெருங்கிய தொடர்பை அது குறிக்கிறது. இந்த ராஜா உரிமையாக கேட்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு அவனுடைய எல்லாம் தெரியும். எல்லாம் உள்ளந்திரியங்கள், நம்முடைய உள்ளத்துல நினைக்கிற எண்ணங்கள், நம்முடைய எல்லா பேச்சுகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அது நம்ம நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, நல்ல காரியங்களா இருந்தாலும் சரி, தீங்கான காரியங்களா இருந்தாலும் சரி, எல்லாவற்றையும் அவருடைய கண்கள் பார்த்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர் அவர். ஹல்லேலூயா. ஒரு விசை சவுல் ராஜா ஆண்டவருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படியாமல் என்ன செய்கிறார்? அமலேக்கின் ஆடு மாடுகள் முதல் தரமானவைகள் எல்லாம் எடுத்து ஒளித்து வைக்கும் பொழுது ஆண்டவருடைய சத்தம் வெளிப்படுகிறது. என்ன செஞ்சேன்னு கேட்கும் பொழுது, எல்லாத்தையும் பண்ணிட்டேன்ப்பா அப்படி சொல்லும் போது, அப்ப என் காதுகளில விழுகிற ஆடுகளின் சத்தமும் மாடுகளின் சத்தமும் என்ன என்று சொல்லி ஆண்டவர் கேட்கிறத நம்ம பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. ஒரு விசை தாவீது ஆண்டவருக்கு எவ்வளவு க்ளோஸ் தானே, அவரு நல்ல காரியங்கள் எல்லாம் செய்திருக்கிறார், எப்பொழுதும் ஆண்டவரை துதித்தவர். பட்சேபால் என்ற அந்த சகோதரின் விஷயத்துல ஒரே ஒரு தடவை தப்பு பண்ணாரு. ஆனால் அதை ஆண்டவர் பார்த்துட்டு, சரி போ, எவ்வளோ நல்ல 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 காரியங்கள் எல்லாம் அந்த மகன் செஞ்சிருக்கான், சரி போயிட்டு போகுது, அப்படி விட்டாரா? இல்ல. ஹல்லேலூயா. சரியாய் விசாரிக்கிறார். தீர்க்கதரிசி அனுப்பி, நான் தன் வேலையை அனுப்பி என்ன செய்கிறார்? அவனிடத்துல விசாரிக்கிறதை நம்ம 2 சாமுவேலின் புஸ்தகத்துல நம்ம அதை பார்க்க முடியும். 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 12வது அதிகாரத்துல நம்ம வாசித்து பார்க்கும் பொழுது, ஆண்டவர் அந்த இரத்த பழிக்காக, ஒரு மகனாகிய உரியாவின் இரத்த பழிக்காக ஆண்டவர் என்ன செய்கிறார்? விசாரிக்கிறார். அந்த சம்பவங்களை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அவ்வளவு நல்ல ராஜாவாகிய தாவீதுக்குள்ள சத்துரு அந்த கொஞ்சம் ஒரு சபல அந்த புத்தியை கொண்டு வந்தது நிமித்தமாக என்ன செய்கிறார்? தன்னுடைய பரிசுத்தத்தை இழந்து போய் ஆண்டவருடைய சமூகத்தை விட்டு, அப்ப எழுதினதுதான் சங்கீதம் 51. ஆண்டவரத்துல புலம்பி 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 அழுது, ஆண்டவரே என்னுடைய சமூகத்தை விட்டு தள்ளாமலும் உடைய பரிசுத்த ஆவியை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாமலும் இரும் என்று சொல்லி ஆண்டவரத்துல தன்னுடைய உள்ளத்தை நொறுக்கி கேட்கிறார். ஆண்டவர் கரெக்டா சொல்றாரு. ஒரு அழகா ஒரு உதாரணத்தை சொல்லும் பொழுது, இந்த மாதிரி நடந்துச்சுப்பா, ஒரு அழகான ஒரு ஆடு இருந்துச்சு, அந்த செல்ல ஆடு, அதுக்கு இல்லாம வேற எதுவுமே இல்ல அப்படிலாம் சொல்லும் பொழுது, யார் அது அவனை இது பண்ணணும் அது பண்ணணும் சொல்லுவோம், அது நீதான், அந்த வேற யாரும் இல்ல, அது நீதான், ராஜாவாகிய தாவீதே நீதான் அந்த ஆளுன்னு சொல்லும் பொழுது அவன் மிகவும் ஒடுக்கப்படுகிறான். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட எனக்கு நியாயம் செய்ய யாரும் இல்லையே. ஒருவேளை உங்களுடைய சொந்தத்துல கூட உங்களுடைய சகோதரர்களால சகோதரிகளால உங்களுக்கு வர வேண்டியதான நியாயமான பங்குகள் கிடைக்காதபடிக்கு, உங்களுடைய சொத்துல வர வேண்டிய ஷேர்ஸ் கிடைக்காதபடிக்கு, அல்லது ஏதாவது ஒரு காரியத்துல, எந்த காரியமா இருந்தாலும் சரி, நம்முடைய எல்லா பேச்சுகள், நம்முடைய நினைவுகள், தோற்றங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீதியுள்ள நியாயாதிபதியாக கர்த்தர் நமக்காக வெளிப்படுகிறார். ஹல்லேலூயா. இதை நன்கு உணர்ந்ததான ஆபகு ஆண்டவரிடத்துல உரிமை பாராட்டி ஜெபிக்கிறார். தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே, நீர் ஆண்டவரே, நீர் அநியாயத்தை நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? நீங்க நீதிமானை நீதிமான் மன்னிக்கவும், நீர் பின்னையே துரோகிகளை நீர் நோக்கி கொண்டிருக்கிறது என்ன? துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்கும் போது நீர் மௌனமா இருக்கிறது என்ன? இவர் மனசுல இருக்கிறது என்னது? அந்த பாபிலோன் ராஜா, அந்த சேனைகள் நம்ம ஜனங்களை இந்த வேளையில பாதிச்சு கொண்டிருக்கிறதே, அவங்கள விழுங்கி கொண்டிருக்கிறதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேதனையில தன்னுடைய மக்களுக்காக ஆண்டவர் சமூகத்தில் என்ன பண்ணுகிறார்? ஜெபிக்கிறதை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் பொறுமையா எல்லாத்தையும் கேட்கிறார். எனக்கு தெரியும்பா, எனக்கு என்ன செய்யணும்னு தெரியும்பா, எந்த நேரத்துல எப்படி செயல்படணும்னு எனக்கு தெரியும்பா. ஹல்லேலூயா. ஆண்டவர் ஒரு அருமையான பதிலை 2ஆம் அதிகாரத்துல 2வது அதிகாரம் 1 அப்படியே நீங்க ஒரு 4 வசனம் வரைக்கும் எமனி படிமா. ஆண்டவர் இந்த பதிலை தான் இந்த கால வேளையில நமக்கும் தருகிறார். உரிமையோடு எடுத்துக்கொள்வோம். நான் என் காவலிலே தரித்து
அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் பொழுது நான் என்ன உத்தரவு சொல்லுவேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தேடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளிலே தீர்க்க தரிசனமாக வரை. குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. இதோ அகங்காரியா இருக்கிறானே, அவனுடைய ஆத்துமா அவனுக்குள் செம்மையானதல்ல. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஆமென். தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. இந்த காலவெளியில கூட நமக்கு கிடைக்கிறதான ஒரு அருமையான பதில். இந்த காலவெளியில ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே அப்படிப்பட்ட கேள்விகளோடு இந்த காலவெளியில கடந்து வந்திருக்கிறீங்களா? ஏன் எனக்கு இந்த தாமதம், ஏன் என்னுடைய வாழ்க்கையில் இந்த காரியங்கள் நடைபெறவில்லை, ஏன் இந்த போராட்டம், ஏன் இந்த கஷ்டம் அப்படியாய் சொல்லி நீங்கள் அநேக கேள்விகளோடு ஆண்டவரிடத்துல போராடினவர்களாய் கடந்து வந்திருப்பீர்கள் என்றால், இந்த ஆபகுக்கை பார்க்கும் பொழுது தொடர்ந்து அவருக்கு பதில் கிடைக்காவிட்டால் என்ன செய்கிறார்? ஆண்டவருடைய சமூகத்துல காத்து கொண்டே இருக்கிறார். அவர் சொல்றார் பாத்தீங்களா, எனக்கு என்ன உத்தரவு சொல்லணும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாருன்ட்டு நான் கவனிச்சு பார்ப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருடைய பாதத்துல நான் காவலிலே தரித்து அரணிலே நிலை கொண்டிருந்து அவர் எனக்கு என்ன சொல்லுவார் என்றும் அவர் என்னை கண்டிக்கும் போது நான் என்ன உத்தரவு சொல்வேன் என்றும் கவனித்து பார்ப்பேன் என்றேன். அப்பொழுது கர்த்தர் எனக்கு பிரதியுத்தரமாக, நீ தரிசனத்தை எழுதி அதை கடந்தோடுகிறவன் வாசிக்கும்படி பலகைகளில் தீர்க்கமாய் வரை. குறித்த காலத்திற்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பது இல்லை. ஹல்லேலூயா. இந்த காலவேளை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கென்று வச்சிருக்கிறதான ஆசீர்வாதங்களை நான் சுதந்திரிப்பேன். ஹல்லேலூயா. இந்த வருஷம் முழுவதும் ஆண்டவர் எத்தனை வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் நீங்க அதை உரிமை பாராட்டி ஜெபித்து கொண்டே இருக்கிறீங்க? நான் விடாய்த்த ஆத்துமாவை சம்பூர்ணம் அடைப்பண்ணி தொய்ந்த எல்லா ஆத்துமாவையும் நிரப்புவேன்னு சொன்னார்ல. அடுத்த மாதத்துல என்ன சொன்னாரு? உன்னோடு போராடியவங்களை நீ தேடியும் காணாதிருப்பாய். ஒவ்வொரு மாதங்களும் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள்லாம் சும்மா அந்த கடமைக்காக அந்த மாசத்தை ஓட்டுறதுக்காக கொடுக்கப்பட்ட வார்த்தைகள் இல்ல. உரிமை பாராட்டி அந்த வல்லமுள்ள வார்த்தைகள். இன்னும் தனிப்பட்ட விதமாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம். வேதாகமத்தை படிக்கும் போது பேசியிருக்கலாம். அநேக நேரடியாய் ஆண்டவர் உங்களோடு பேசியிருக்கலாம். எல்லா வாக்குத்தத்தங்களும் என்ன செய்யாதாம்? பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தன் விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த காலவேளையில கூட கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். நிச்சயமாகவே நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய வாழ்க்கையில யோபை பார்க்கும் பொழுது அவரும் குமுறுகிறார். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, மத்தவங்களாம் பாவிங்களா இருந்தவங்களா நல்லா இருக்காங்களே, எனக்கு கீழே இருந்தவங்களா இப்ப மேல இருக்காங்களே ஆண்டவரே, அவங்களெல்லாம் ஒரு வாசல் காவலாளிக்கு கூட நான் வைக்க மாட்டேனே ஆண்டவரே, மந்தை மேய்க்கும் நாய்களோடு கூட அவங்க பிதாக்களை வைக்க மாட்டேனே ஆண்டவரே, அவங்களாம் இப்ப அவ்வளவு வாய் பேசுறாங்களப்பா, நான் என்ன பண்ணுவேன்? அப்படி ஆண்டவரிடத்துல குமுறுகிறார். ஹல்லேலூயா. ஆனாலும் ஆண்டவரிடத்துல அநேக கேள்விகளை கேட்டதான யோபு அந்த கடைசி 42வது அதிகாரத்துல வரும் பொழுது அங்க நீங்க பார்ப்பீர்கள் என்றால் அவர் நல்ல வார்த்தைகளை சொல்லுகிறார். தேவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவர். நீ செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாது. ஆண்டவரே, இதுவரைக்கும் என்னுடைய காதுகளினால் கேட்டதை என்னுடைய கண்களினால் இப்போது காண்கிறேன் ஆண்டவரே. நீர் எவ்வளவு பெரியவர் என்பதை நான் அறிந்து கொண்டேன் ஆண்டவரே. நீ சகலத்தையும் செய்ய வல்லவர் ராஜா. அப்படியாய் ஆண்டவரிடத்துல முழுவதுமாய் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையில இருந்த எல்லா சிறையிருப்புகளையும் மாற்றி ஆண்டவர் இரட்டத்தனையாய் அவனுடைய வாழ்க்கையை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. அவனுடைய சிறையிருப்பு மாறினதா மாறலையா? ஹல்லேலூயா. ஆண்டவர் அவனுக்கு கொடுத்த தரிசனங்கள் எல்லாம் நிறைவானதா இல்லையா? ஹல்லேலூயா. சத்ரு அவன்கிட்ட ஆண்டவரிடத்திலே கேட்கிறான், எதையோ பேசி கொண்டிருக்கான். அவன் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அதெல்லாச்சும் அவனிடத்துல பதிலடி கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய தாசனாகி யோபின் மேல கண்ணு வச்சாயோ, நீ கண்ணு வச்சியா, நீ கண்ணு வைக்காத, நீ செய்யாத, அவனுடைய ஜீவனை தொடாத,
ஆண்டவரிடத்துல போராடி போராடி அவர் கேட்டாலும் ஆண்டவர் அவனை விட்டு கொடுக்கவே இல்லை. ஹல்லேலூயா. நம்முடைய தேவ நீதியுள்ள நியாயாதிபதி. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதற்கு பலனை வைத்திருக்கிற தேவன். ஹல்லேலூயா. இந்த கால வேளையில கூட நாம் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம் என்ற அந்த நம்பிக்கையோடு சந்தோஷமாய் ஆண்டவருடைய சமூகத்துல நாம் காணப்படுவோம். நம்ம உரிமை பாராட்டுறதுக்கு நமக்கு நல்லவே ரைட்ஸ் இருக்கு. ஹல்லேலூயா. ஆண்டவரத்துல பேசுறதுக்கு ரொம்பவே நமக்கு உரிமை இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில பேர் சொல்லுவாங்க ஆண்டவர்லாம் அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது, அவர் பெரியவர்ல, அவர்கிட்டலாம் அப்படிலாம் பேசக்கூடாது. இல்லை, நம்ம ஆண்டவரிடத்தில் தனிப்பட்ட விதமாக நெருங்கினவர்களாக உரிமையாக அப்பா என்றதான நான் பிள்ளை என்றதான அந்த உறவோடு ஆண்டவரத்தில் என்ன செய்யலாம்? தைரியமாய் பேசலாம். ஆண்டவரே ஏன்பா, ஏன் ஆண்டவரே, நான் உண்மை தானே நம்பிட்டு இருக்கேன், நான் உங்களுக்காக எவ்வளோ செய்யறேனப்பா, இன்னும் ஏதாவது என்கிட்ட பரிசுத்தம் வேண்டும் என்றால் கூட நீங்க என்ன பண்ணுங்க, என்னை ஆராய்ந்து என் இருதயத்தை அறிந்து கொள்ளுங்க ராஜா, என்னை உருவாக்குங்கப்பா, என்னை பயன்படுத்துங்க ராஜா, எனக்காக நீங்க கிரியை செய்யுங்கன்னு சொல்லும் பொழுது விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில கூட அதே வார்த்தை தான் கர்த்தர் நம்முடைய சபைக்கு தருகிறார். ஒருவேளை நீங்க தனிப்பட்ட விதமா எதுக்காவது போராடிட்டு கொண்டிருக்கலாம். எங்களுக்கு கேட்டீங்கன்னா அதை விடவும் எங்களுக்கு ஆலயத்துலதான் ரொம்ப எங்களுக்கு ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, ஏன் ஒண்ணுமே இல்லை, ஒரு ரிசல்ட் இல்லாம இருக்கே, ஒரு பெரிய மாற்றங்கள் இல்லாம இருக்கேன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட அதற்காக நாங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? போராடி கொண்டிருக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லவர். ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த காலவெளியில கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில ஒரு விசையாய் ஒரு வாக்கியமாக நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கியம் நிச்சயமாகவே ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? அவர் தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணர். எந்தெந்த காரியங்களுக்கெல்லாம் நீங்க இந்த வேளையில தவித்து கொண்டிருக்கிறீங்களோ, ஆண்டவர் எனக்காக எதுவுமே செய்யலேன்னு சொல்லிட்டு போராடி கொண்டிருக்கிறீங்களோ, அல்லது நமக்கு விரோதமாய் செயல்பட்டு கொண்டிருக்கிற காரியங்களுக்காக நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? நிச்சயமாய் ஆண்டவர் நமக்காக கிரியை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். நிச்சயமாய் நம்முடைய எல்லா சூழ்நிலைகள் சிறையிருப்புகளை மாற்றி மகிழ்ச்சி என்னும் கட்டினால நம்மை நிரப்பி ஆண்டவர் கொடுத்த தரிசனங்கள் எல்லாவற்றையும் அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு, அது நிச்சயமாய் வரும். ஹல்லேலூயா. இந்த வேளையில கூட நாம் யாவரும் கண்களை மூடி ஆண்டவருடைய சமூகத்துல இந்த வேளையில தாழ்த்தி உரிமை பாராட்டி கேட்போம். ஆண்டவரே, எனக்காக ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஐயா. நீர் ஆண்டவரே 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக கல்வாரி சிலுவையில நீர் மரித்தீரே ராஜா, எனக்காக அடிக்கப்பட்டீரே ராஜா, எனக்காக உங்களுடைய ரத்தத்தை எல்லாம் நீங்க சிந்தி கொடுத்துட்டீங்களே ராஜா. ஆம் ஆண்டவரே, பின்னையே நான் கஷ்டப்பட வேண்டும் ஐயா. ஆண்டவரே, என்னுடைய வியாதிகளை எல்லாம் நீங்க சுமந்துட்டீங்களே ராஜா, நான் ஏன் சுமக்க வேண்டும் ஐயா? எதுவா இருந்தாலும் உரிமை பாராட்டி நம்ம அப்பா கிட்ட, ஹல்லேலூயா, நம்ம ஏசப்பா கிட்ட உரிமையோடு பேசுவோமா? எல்லாரும் வாய்களை திறந்து ஆண்டவரிடத்துல கேட்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஏன் அப்பா, ஏன் ராஜா, ஆண்டவரே ஒய் லார்ட், ஹல்லேலூயா, ஏன் சுவாமி, ஏன் அப்பா, ஏன் ராஜா, ஏன் ஆண்டவரே நீங்க இந்த தாமதம்? ஹல்லேலூயா. ஆண்டவரே சோத்திர, துன்மார்க்கன் தன்னை பார்க்கலும் நீதிமானை விழுங்குகிறது என்ன ராஜா? ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஏதாகிலும் எங்களிலே குற்றங்கள் இருக்கும் என்றால் நீங்க மன்னிங்க ராஜா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம் ஐயா, தேவனுடைய பொற்பாதங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி, நன்றி, நன்றி. ஆண்டவரத்துல கேட்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு தருணத்தை கத்திருந்த காலவேளை நமக்கு கிருபையாய் கொடுத்திருக்கிறார். ஏன் அப்பா, ஏன் ராஜா, ஏன் ராஜா, ஏன் ராஜா? ஓ ராஜாவே, நீங்க சொல்லி இருக்கிறீங்களே ராஜா, ஓ உங்களுடைய வாக்கு தத்தங்கள் அப்பா, ஆண்டவரே அது பொய் உரையாது. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீ சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? ஹல்லேலூயா. எங்களுக்காக யாவற்றையும் செய்து முடிக்க போகிற எங்கள் தேவனாகிய உன்னதமான தேவனே நோக்கி கூப்பிடுகிறோம். ஹல்லேலூயா. நீ கீழாகாமல் மேலாவா என்று சொன்னீரே, வாலாகாமல் தலையாவேன்னு சொன்னீரே ஆண்டவரே அப்பா. ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்று சொன்னீரே. ஓ ராஜா, அப்படியா நீர் கொடுத்த ஒவ்வொரு வாக்குத்தத்தங்களும் ராஜா, ஆண்டவரே, இதோ நான் திறந்த வாசல் உனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், ஒருவன் அதை பூட்ட மாட்டான் என்று சொன்னீரே ராஜா. கர்த்தர் எங்களுக்காய் காரியங்களை மாறுதலாய் முடிய பண்ணுவேன் என்று சொல்லியிருக்கிறீரே அப்பா. ஆம் ஆண்டவரே. ஓ மகளே, நீ சமாதானத்துடைய போ, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொன்னீரே ராஜா.
தகப்பன் கொடுத்திருக்கிற எல்லா வாக்குத்தத்தங்களையும் ஆண்டவரே நாங்கள் நம்புகிறோம் ஐயா. ஆபிரகாமை போல நாங்கள் விசுவாசிக்கிறோம் ராஜா. ஆமாண்டவரே, இந்த கால வேளையில கூட தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணரே ஆண்டவரே, நீர் அநியாயத்தை நோக்க மாட்டீரே ராஜா. அதை பொறுத்து கொள்ள முடியாதே ஆண்டவரே. உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் வந்திருக்கிறோம் ஐயா. உடைய பாதத்தில் எங்களுடைய கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் நாங்கள் இறக்கி வைக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீங்க கிருபை பாராட்டி ஒவ்வொருவரையும் சந்தோஷம் சமாதானமாய் மகிழ்ச்சியோடு கடந்து செல்லக்கூடிய கிருபைகளை தருவீராக. ராஜாதி ராஜனாய் கத்தாதி கத்தராய் கத்தர் வெளிப்பட்டு எங்களை ஆசீர்வதிப்பீராக. தொடர்ந்து இடைப்படுங்க, மகிமையான பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக எல்லாரும் ஒரு கரங்களை தட்டி, எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி சந்தோஷமா இருப்போமா? நிச்சயமாகவே ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். உங்களோடு இணைந்து நானும் வார்த்தைகளை தியானித்து கொண்டே இருந்தேன். எனக்கு ஒரு வசனத்தை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். என்ன சொன்னாங்க? நம்மளுடைய காரியங்களுக்காக ஆண்டவரோடு நம்ம என்ன செய்ய வேண்டுமா? கேள்வி கேட்க வேண்டும், போராட வேண்டும், ஜெபிக்க வேண்டும். ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தையை மட்டும் நான் சொல்லிட்டு ஆண்டவர் பந்திக்குள்ளதாக கடந்து செல்வோம். யோனா, பழைய ஏற்பாட்டில் யோனா கிறிஸ்துவுக்கு சமானமாக குறிப்பிடப்படுகிறார். அதனாலதான் ஆண்டவர் சொல்வார், யோனாவிலும் பெரியவர் இங்கே. அந்த யோனா என்ன செஞ்சார் தெரியுமா? நினிவேயுடைய அழிக்க ஆண்டவர் அவர் அழிக்காம நினிவேயை ரட்சிக்கிறார், நினிவேயை பாதுகாக்கிறார், நினிவேக்காக அவர் சப்போர்ட்டா இருக்கிறார். அதை பார்த்து யோனா ஆண்டவர் மேல என்ன ஆனாரா? எரிச்சல் ஆனார், கோபம் அடைந்தார். ஆண்டவரோடு காம்ப்ரமைஸ் ஆகல. அதாவது இன்னொரு பட்டணத்தை அழிக்காததற்கு யோனா எரிச்சல் ஆகிறார். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம அழிவுக்கு நம்ம கேள்வி கேட்க வேண்டாம். ஆண்டவரே, ஏன் என்னை இன்னும் ஆசீர்வதிக்கவில்லை என்று நன்றாய் யோனாவை முன்னால வெதி கேள்வி கேளுங்க. யோனா எரிச்சலா கேள்வி கேட்டாரு. ஏன் அவன் அழியல, இவன் ஏன் நல்லா கேள்வி கேட்டான்? அப்படி வேண்டாம். ஆண்டவரே, உடைய வாக்குத்தத்தத்தின்படியாக நான் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு என்ன தடைன்னு சொல்லி ஆண்டவரோடு போராடுகிற பொழுது நிச்சயமாய் ஆண்டவர் நம்மை கையை தட்டி சொல்லுவோமா? கையை தட்டி சொல்லுங்க. ஆண்டவரோடு போராடி கேளுங்க. இப்படி சொன்னீங்களே, என்கிட்ட எந்த குற்றம் இருக்கு, என்கிட்ட என்ன குறை இருக்கு, நிச்சயமா என்னை ஆசீர்வதிங்க. யோனாவை ஆண்டவர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அழிவுக்கு எரிச்சலானார், நம்ம அழிவுக்கு இல்லை, ஆசீர்வாதத்துக்கு விருப்பமாய்